வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் பகுதி மீனவர்கள் 32 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 நாட்டு படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைபிடித்தனர். இந்த நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து அராஜக முறையில் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு இதற்கான நிரந்தர தீர்வினை எட்ட போதிய முயற்சிகள் எடுக்காமல் இருப்பதும், திமுக அரசு போதிய அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். சிங்கள கடற்படையின் தொடர் அத்துமீறலுக்கு இந்தியா எப்போது பாடம் புகட்டப் போகிறது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சிங்கள கடற்படையினரின் இந்த தொடர் அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக மீனவர்களை கைது செய்து தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் சிங்கள கடற்படையினருக்கு இந்தியா கடுமையான பாடம் புகட்ட வேண்டும். அது மட்டுமின்றி இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.